சார் கை காமிங்க. சார் ஆர்டர் ப்ளீஸ் சார். ஒரு நிமிஷம். நீ பிரபா தானே? ஆமாம் சார். டேய் என்னடா சாருன்னு? நான் ஈகண்டா, ஸ்கூலில் ஒன்றா படித்தோமே. ஓ ஆமாம் சார். என்னடா மறுபடியும் சாருன்ற? நீங்கள் போலீஸ்லாம் இப்போ இல்லை, நீ ஈகன்னே கூப்பிடு. சரி நீங்கள் என்ன பண்ணுற? நான் மேனேஜராக இருக்கிறேன் சார். மேனேஜரா? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேச வேண்டியது இருக்கு. உட்கார். சாரி சார், கஸ்டமர் வர நேரம் ஒர்க்கு நிறையா இருக்குது. இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணும் சார். வேலையை முடிச்சுட்டு வா, இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ஈகன் வா. இங்க என்ன பண்ற? ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் சார். எங்கள் ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு இருக்கான். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் பார்த்துக்கோ, இப்போ கிளம்பு. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த கேஸ்ல மூக்க நுழைக்காதன்னு. இதை மீறி ஏதாவது பிரச்சனைல மாட்டின டிபார்ட்மெண்ட்ல இருக்க என்னால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. இல்லை சார், நான் இங்க பாரு, அந்த பொண்ணு கையில இருந்த பார் மார்க் பார்த்து தான் நீங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். இந்த ஃபோனு ராஸ்கால் ட்ரேஸ் பண்ணீங்களா சார்? அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா சார்? அவன் பேர் தெரிஞ்சுதா? ஈகன், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல உன்னை நான் இங்க பார்க்க கூடாது. முதல்ல கிளம்பு. இல்லை சார், அந்த லாஸ்ட் கால் கண்டிப்பாக. கிளம்பு. நீங்கள் அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்கப்பா. எஸ், ரிப்போர்ட்டர் விக்னேஷ். தேங்க்யூ மிஸ்டர் விக்னேஷ், எனக்காக டைம் ஒதுக்கி வந்ததுக்கு. பரவாயில்ல சார், எனக்கு ஈவினிங் தான் அடுத்த மீட்டிங் இருக்கு. ஐ ஆம் வரதராஜன், டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபவுண்டர். திவ்யாவோட தாத்தா. தெரியும் சார். என் பேத்தி செத்து 4 நாள் ஆகுது. போலீஸ் எதுவும் பண்ற மாதிரி தெரியல. போலீஸுக்கு இது ஒன் ஆஃப் த கேஸ். இதுக்கு காரணமானவன் வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிச்சி புல்டோசர் முன்னாடி படுக்க வச்சு அப்படியே ரோடா வச்சு நசுக்கணும். என் பொண்ணு வீட்டுக்கு போனீங்கன்னு தெரியும். அவனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். கண்டிப்பா. திவ்யா எனக்கும் ஃப்ரெண்டு தான். நீங்க சும்மா செய்ய வேண்டாம். ஜஸ்ட் a minute. இந்தாங்க blank check. Write your own amount. சாரி, இதுக்காக நான் பண்ணல சார். பரவாயில்ல, வச்சுக்கோங்க. என் கம்பெனியில் வேலை செய்யறதா நினைச்சுக்கோங்க. You are my private investigator right now. நீங்கள் என்ன ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக அப்பாயிண்ட் பண்ணுறதுனால நான் வாங்கிக்கிறேன். திவ்யாவை பற்றி உங்களுக்கு தெரியும்ல? என் தம்பி சொல்லியிருக்கான். தப்பான ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம், ட்ரக்ஸ், பார்ட்டி. சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறேன்னு அவளை நெசுக்கிட்டாங்க. ஸோ வெளி உலகம் போனதும் அவள் ரொம்பவே தப்பு பண்ணிட்டான். யார் பேச்சையுமே கேட்கறதில்ல. பெரிய அடமெண்ட். திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சால் நான் ஏன் உங்களை வேலைக்கு வைக்கணும்? சார், உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ சொல்லுங்க. திவ்யாவுக்கு எப்பெல்லாம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கோ அப்பெல்லாம் என்கிட்ட வருவா. அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தா. ஆனா அவளை வியர்டா ஒருத்த வந்து டிராப் பண்ணிட்டு போவான். அவன் பேர்லாம் தெரியாது. பார்க்க விசித்திரமா இருப்பான்.